வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்வோருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய எனது கதையானது சுயபுத்தி இல்லாவிட்டால் சிந்திப்போம். லால்பேட்டை ஜலாவுதீன் என்பவர் மிகவும் அருமையான ஒரு மனிதர். பண்பு மிக்கவர், பிறர் நலம் பேணும் ஆவல் உடையவர். அதிலும் இளைஞர்கள் சிந்தித்து வளர வேண்டும் என்ற எண்ணமும் உடையவர். இளைஞர்கள் கால்பதிக்கின்ற இடங்கள் முன்பே அறிந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் கருதுவார். மேலும் தெரியாத ஒன்றை தொட்டவனும் கெட்டான், தெரிந்த ஒன்றை விட்டவனும் கெட்டான், தான் பேச வேண்டிய இடத்தில் பேசாதவனும் கெட்டான் என்றெல்லாம் இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுவார். அது மட்டுமல்ல, இந்த லால்பேட்டை ஜலாவுதீனை எல்லாருக்கும் பிடிக்கும். காரணம், அவர் பிரசங்கத்தின் வழியாக கூறுகின்ற உபாயங்கள்தான். என்ன அது? சுயபுத்தி இல்லாதவன் ஒரு நாளும் எவராக இருந்தாலும் முன்னேற முடியாது. கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த அறிவுரைகளும் நெடுநாளைக்கு வாராது என்பார். நல்ல புத்திசாலிகளுக்கு கற்பூர புத்தி உண்டு என்பார். அந்த கற்பூர புத்தி உள்ளவர்கள் எதனையும் சாதிப்பர் என்பார். அதனால் புத்திமானே பலவான் என்றும் கூறுவார். மேலும் நாட்டிற்கே ஒருவர் ராஜாவாக இருந்தாலும் அவரும் பிறர் சொல்வதை நாளும் நம்பியே வாழ்ந்தால் ஒரு நாள் ஏமாந்தே போவார். தலைமை பண்புக்கு ஆசைப்படுவதில் தவறில்லை என்பார். ஆனால் அந்த தலைமை பண்பிற்கு ஆசைப்படுவோன் தன்னுடைய சுய அனுபவ அறிவால் பலவற்றை முன்கூட்டியே யாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். திட்டப் பணி என்பது யாவராலும் திட்டாத பணிகளாக அமைந்திட வேண்டும் என்றும் கருதுவார். இல்லையேல் எவரையும், இளைஞர்கள் உட்பட எவரையும் இந்த உலகமானது குழி தோண்டி புதைத்துவிடும் பக்குவம் இல்லாவிட்டால் என்பார். இப்படி பலவித நல்ல கருத்துக்களை எதிர்கால இளைஞர்களுக்கு நாளும் தெரிவித்து வந்தார் இந்த மூத்த குடிமகனாகிய லால்பேட்டை ஜலாவுதீன். நல்லது கெட்டது தெரியாமல் செயல்படுவோர்களையும், ஆழம் தெரியாமல் தான் ஆசைப்படும் புதிதான ஒரு இடத்தில் கால்பதிப்போரையும் எண்ணி இவர் பயந்தே போவார். காரணம், இளம் கன்றல்லவா, அது பயம் அறியாது என்று கருதுகிறார். எதிலும் எவர்க்கும் ஃபீல்டு ஒர்க், களப்பயிற்சி வேண்டும் என்பதே இவரின் நிரந்தர எண்ணம். இதையெல்லாம் புரிய வைக்க ஒவ்வொரு நாளும் நல்லதை நாடு கேட்கும் என்ற நம்பிக்கையில் இளைஞர்கள் உட்பட யாவர்க்கும் சிறந்த பழைய கதைகள் வாயிலாக எடுத்துரைப்பார். அப்படி அவர் இன்று எடுத்துரைத்த ஒரு கதைதான் சிங்கம், நரி, கழுதை தொடர்பு பற்றிய பழைய கதையாகும். இது எதிர்காலத்தவர்க்கும் வேண்டுவதாகும் என்றார். ஒரு முறை அவர் செய்த பிரசங்கத்தில் அவர் கூறிய கதையாவது: காட்டு ராஜாவான சிங்கம் தன் வயது மூப்பு மற்றும் மிகுந்த பசியால் வாடியதாம். அதனால் சோர்ந்து போனதாம். அதனால் தனக்கான உணவாம் மாமிச துண்டங்களை அடைய வேட்டையாடிட உரிய இடத்திற்கு வெகு தூரம் போக முடியவில்லையாம்.
அப்படி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது அந்த காட்டில் அதன் எதிரே ஒரு நரி ஒன்று வந்தது. அதுவும் பசியோடு இருக்க கண்ட இந்த சிங்கம், தம்பி நரியாரே, என் அருகில் வா, கவலைப்படாதே, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் சொல்வதை மட்டும் கேள். நீ தந்திரமுடைய புத்திசாலி என்பதை நான் அறிவேன். ஏதேனும் ஒரு பெரிய மிருகத்தை என்னிடம் நீ தந்திரமாய் இன்று அழைத்து வா. நமக்கும் சரியான பசி போக்கிட உதவும் அது. எனவே உன் சாதுர்த்தியத்தால் முதலில் கண்ணில் படுகின்ற ஒரு பெரிய மிருகத்தையே என்னிடம் அழைத்து வா என்றது. அதன்படி காட்டிற்கு சென்ற அந்த நரி எதிரே ஒரு கொழுத்த கழுதையை முதலாக கண்டது. சந்தோஷப்பட்டு துள்ளி குதித்து அதனிடம் சென்று, கழுதையாரே, கவலைப்படாதீர்கள், தாங்கள் இனி பெரிய அதிர்ஷ்டசாலிதான். உங்களை உயர் பதவி நாடி வந்துவிட்டது. அதிர்ஷ்டக்காற்று உன் கதவை தட்டுகிறது. தயவு செய்து என் பின்னால் வா. இந்த காட்டிற்கே உன்னை தலைமையாக்குகின்ற நேரம் வந்துவிட்டது. அதாவது இந்த காட்டில் வசிக்கும் சிங்கராஜா வயது மூப்பால் சோர்ந்து போனதால் தலைமை பதவியை அவர் தொடர்ந்து நடத்த முடியவில்லையா? அதன் கட்டளைப்படிதான் நான் இங்கு வந்தேன். என்னிடம் அவர் கூறியது, முதலில் கண்ணில் படும் ஒரு பெரிய மிருகத்தை என்னிடம் அழைத்து வா என்றார். நீயே கண்ணில் பட்டாய். அந்த தலைமை பொறுப்பு உன்னுடையதுதான் என்று நான் கருதுகிறேன் என்றது. அதை கேட்டு ஆனந்தப்பட்ட அந்த புத்திகெட்ட கழுதை தன் மூளை சுயமாய் வேலை செய்யாமல் தலைமை பதவி சுகபோகத்தை ஒன்றையே எண்ணி கற்பனை செய்து பார்த்து, பதவி ஆசையால் தந்திரமாக அழைத்த அந்த நரியின் சுயபுத்தி தெரியாமல் அதன் பின்னால் சூதுவாது அறியாது இந்த கழுதை நடந்து சென்றது. அப்பொழுது நரியோ தன் மனதுள், உலகில் உயர் பதவி ஆசை சுகம் என்பது யாரைத்தான் விட்டது என்று நக்கலாக எண்ணி சிரித்து கொண்டது. பின்பு சிங்கத்தை அடைந்தன. சிங்கம் தன்னருகில் வந்த கழுதையைக் கண்டு பசிதேகத்தால் அதன் மீது பாய்ந்து கழுதையின் நீண்ட பெரிய இரு காதுகளையும் கடித்து துண்டாக்கிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக கழுதை விடுபட்ட அறுபட்ட அந்த காதுகளோடு தப்பித்து இரத்தம் சொட்ட சொட்ட தப்பித்தோம் பிழைத்தோம் என்று காட்டுக்குள் ஓடி மறைந்தது. பின்பு கடிபட்ட இடத்தில் அந்த காதுகளில் இரத்தம் சொட்டுவதை சிங்கம் சுவைத்து பார்த்து அதை நரிக்கும் கொடுத்து, எப்படி சுவையாக இருக்கிறது பார்த்தாயா? நீ தளராதே, நீ மீண்டும் தந்திரம் செய்து அந்த கழுதையை எப்படியாவது மீண்டும் என்னிடம் அழைத்து வா என்றது. கட்டளையை ஏற்று கொண்டு புறப்பட்ட அந்த நரி மறுநாள் அந்த கழுதையை கண்டது. அடடா கழுதையண்ணா, இப்படி பயந்து ஓடி வந்து விட்டீர்களே, இப்படி செய்யலாமா? உங்கள் பதவி ஆசை என்பது நிறைவேற வேண்டாமா? அதிர்ஷ்டத்தை நழுவ விட்டு விட்டீர்களே. சிங்கத்திற்கு பிறகு நீங்களே காட்டின் ராஜாவாக தலைமை பதவி ஏற்கலாம் அல்லவா? அதனால்தான் சிங்கமானது உங்கள் இரு காதுகளையும் கடித்து துண்டாக்கிவிட்டது. ஏன் தெரியுமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ராஜகிரீடகத்தை உங்கள் தலையில் பொருத்த வேண்டாமா? உங்களது காதுகள் இப்படி நீண்டு பெருத்து உங்கள் மண்டையில் இருந்தால் அதை கிரீடத்தை ஒழுங்காக பொருத்த முடியுமா என்ன? அதனால்தான் சிங்கம் அதனை நீக்கிற்று என்றது. உடனே அதையும் நம்பிய கழுதை மீண்டும் சிங்கத்திடம் பதவி ஆசையால் நரி அழைப்புக்கு ஏற்ப சென்றுவிட, அந்த சிங்கம் அந்த கழுதையின் வாளினை தற்போது இறுக்கமாக பற்களால் கவ்வி இழுக்க, வாள் அருந்த கழுதை வலி தாங்கிட முடியாமல் வாழ் என்று கத்தி தப்பித்து முன்போலவே இரத்தம் சொட்ட சொட்ட ஓடி மறைந்து விட்டது. ஏமாந்த சிங்கம் நரிக்கு சில ஆலோசனைகள் கூறி, கவலைப்படாதே,
ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும். போக போக சரியாகிவிடும். எல்லாம் நம் இஷ்டப்படி நடந்துவிடும். நீ உபாயம் கூறி, நீ தந்திரம் செய்து அந்த கழுதையை மீண்டும் என்னிடம் அழைத்து வா என்றது. மறுநாள் கண்ட நரி கழுதையை பார்த்து, கழுதையண்ணா, என்ன இப்படி பயந்து ஓடோடி வந்துவிட்டீர்கள்? என்ன கோபம் உங்களுக்கு? சிங்கம் செய்வது சரியாகத்தான் செய்கிறது. உங்கள் வாள் அறுபட்டது என்றுதானே வாழ் என்று கத்திக்கொண்டு ஓடி வந்துவிட்டீர்கள். வாள் அறுபட்டது ஏன் தெரியுமா? கிரீடம் பொருத்தி ராஜாவாக அந்த அரச நாற்காலி சிம்மாசனத்தில் நீங்கள் சரியாக கோணல் இல்லாமல் அமர வேண்டும் அல்லவா? இந்த வாள் இடைஞ்சலாக இருக்குமே என்பதனால்தான் நீங்கள் கம்பீரமாக நேராக நிமிர்ந்து அமர இந்த வாளினை சிங்கம் நீக்கிவிட்டது என்று சொல்லியது. அதையும் நம்பிய கழுதை பதவி ஆசை விடாமல் அதையும் தொடர்ந்து நரியை பின்பற்றி அங்கே சென்றது. ஆனால் இம்முறை பதவி ஆசை அதற்கு பரலோக பதவியை அளித்து விட்டது. ஆம், சிங்கத்தின் கொடூர பாய்ச்சலால் அதன் உயிரும் பிரிந்தது. ஆனால் சோர்வடைந்த அந்த சிங்கத்தால் கழுதையின் உறுப்புகளை தன் பற்களால் வயது மூப்பான நிலையில் துண்டங்கள் போட முடியவில்லை. எனவே அது யோசித்து, நரி தம்பி, இங்கே வா, நீ செய்தது சரி தம்பி. இந்த உயிரற்ற கழுதையின் உடலை பல துண்டுகள் ஆக்கி என்னிடம் பதமாக எடுத்து வந்து வை என்று கட்டளையிட்டது. உடனே தனியே எடுத்து சென்று அதை பல துண்டங்களாக்கி நரி பார்த்து அழகு கண்டது. நரியால் பசி பொறுக்க முடியவில்லை. அந்த கழுதையின் மூளையை கண்டதும் அதன் மூளை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த மூளை பகுதிக்கு ஆசைப்பட்டு அதனை தன் நாவால் நக்கி ருசித்து சுவைத்து சப்பி யாவற்றையும் சாப்பிட்டு விட்டது. மீதமுள்ள உறுப்புகளை சரியாக அடுக்கி சிங்கம் கேட்டவாறு அதனிடம் ஒப்படைத்தது தந்திரமாய் இந்த நரி. அதை கண்ட சிங்கம் பலவற்றை யோசித்தாலும் தன் பசியால் கழுதையின் அந்த சுவைமிக்க துண்டங்களை சுவைக்க ஆரம்பித்த போது கழுதையின் மூளைப்பகுதியை காணாமல் தவித்து கோபத்துடன் நரியை பார்த்தது. நரியோ பயந்து போனது. நரி குள்ள நரி அல்லவா, பயத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல், அட போங்க சிங்கராஜா, மூளைப்பகுதி எங்கே என்றா கேட்கிறீர்கள்? கேட்டு உள்ளீர்கள்? கழுதைக்கு ஏது மூளை ராஜா? ஏன் திக்கி திணறுகிறாய் நரியாரே? இல்லை ராஜா, மூளைப்பகுதி எங்கே என்று கேட்கிறீர்களே, கழுதைக்கு ஏது மூளை என்றது. அதற்கு மூளைதான் இல்லையே என்றும் கூறியது மீண்டும் மீண்டும். சுயபுத்தியும் இல்லையே என்றது அடக்கமாக சிங்கத்திடம். எப்படி சொல்கிறாய் என்றது சிங்கம். ஆம் ராஜா, அதன் தனது இரு காதுகளும் தன் வாளும் அறுபட்ட நிலையில் மீண்டும் என்னுடன் வந்திருக்குமா என்ன? யோசித்து பாருங்கள். மூளை இருந்திருந்தால் என்னுடன் அது வந்திருக்குமா? அப்படி பார்த்தால் அதற்கு மூளை இல்லைதானே என்றது. அதையும் நம்பிய அந்த சிங்கராஜா சரி சரி என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு மீதமுள்ள துண்டுகளை அதற்கும் கொடுத்து தானும் சுவைத்து மகிழ்ந்தது. இந்த கதையை லால்பேட்டை ஜலாவுதீன் யாவர்க்கும் பிரசங்கத்தின் வழியே எடுத்துரைத்தார். அதிலும் இளைஞர்கள் உன்னிப்பாக கேட்க வேண்டுமென்று பலவிதமாக நயத்துடன் கதையை கூறினார். இக்கதை பழமைக்கும் பழமையாய் புதுமையுடன் இன்றும் உள்ளதை, கருத்து நன்கு அமைந்து உள்ளதை யாவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகில் பலர் இப்படித்தான் சிங்கத்தைப் போலும் நரியைப் போலும் அப்பாவி கழுதைகளைப் போலவும் வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள். நரி போன்ற சிலரின் தந்திர மந்திர சொல்லை கேட்டு எவரும் ஏமாந்தும் போகின்றனர். சிங்கத்தை போன்ற தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் பிறர் சொல்வதை நம்பியே ஏமாந்தும் போகின்றனர். இதனை மறுக்கவோ மறைக்கவோ இக்கதை வழி எவரால் முடியுமோ? முடியாதல்லவா? ஆகவே ஜலாவுதீன் ஐயா சொல்வதைப் போல் நம் புத்தியை தீட்ட வேண்டும். கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டி வாழ்ந்தினால் நம் திட்டப்பணிகள் யாவரும் திட்டா பணிகளாக அமைந்துவிடும். நல்லதை நாடு கேட்கும் என்றும் நம்புவோம்.
வாழ்த்துக்கள்.